ஒரு நாள் பசித்த நரி காடுக்குள் அலைந்து திரிந்தது. அது ஒரு திராட்சை தோட்டத்துக்கு போனது. மரத்தில் நிறைய பழுத்த திராட்சை குலைகள் தொங்கிக் கொண்டிருந்தன. நரி அதை பார்த்ததும் வாயில் நீர் விட்டது. அடா, எவ்வளவு இனிப்பாக இருக்கும்! நான் இதை சாப்பிட வேண்டும் என்று நினைத்தது. அது பாய்ந்து பாய்ந்து திராட்சையை எட்டிப் பிடிக்க முயன்றது. ஆனால் எவ்வளவு முயன்றாலும் அது எட்டவில்லை. பல முறை முயன்று தோற்ற பிறகு நரி சோர்ந்து போனது. இறுதியில், அது புளிப்பான திராட்சைதான், எனக்கு வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு அங்கிருந்து நடந்து சென்றது. கற்பிப்பு: சிக்காத பொருளை பழிக்கக்கூடாது. இதிலிருந்தே திராட்சை புளிப்புதான் என்ற பழமொழி வந்தது. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஒரு பசுமையான காடு. அங்கு ஒரு கரடி வாழ்ந்து வந்தது. அந்த கரடி மிகவும் உழைப்பாளி. தினமும் காலை எழுந்து காடுகளில் சென்று தேன், பழம், காய், மீன் என்று கிடைக்கும் உணவுகளை சேகரித்து வைத்துக் கொண்டது. இன்று சாப்பிட்டால் போதும், நாளைக்கு என்ன பார்க்கணும் என்று சோம்பேறித்தனமாக இருந்த பிற விலங்குகள் கரடியை கிண்டல் செய்தன. ஆனால் கரடி சிரித்தபடி, உழைத்தால் மட்டும் நமக்கு நாளைய பாதுகாப்பு இருக்கும் என்று சொல்லிக்கொண்டே உழைத்துக் கொண்டே இருந்தது. மெல்ல மெல்ல குளிர்காலம் வந்தது. மரங்களில் பழம், காய்கள் இல்லை. ஆற்றிலும் மீன்கள் கிடையாது. விலங்குகள் பசியால் தவித்தன. ஆனால் உழைத்துக்கொண்டு தேன், பழம், உணவு சேமித்துக் கொண்ட கரடி அமைதியாக அந்த குளிர்காலத்தை கடந்து சென்றது. பிற விலங்குகள் அதைக் கண்டு மிகவும் வருந்தின. கரடி சிரித்தபடி மற்ற விலங்குகளுடன் சிறிது உணவை பகிர்கிறது. கதை சொல்லும் நெறி: உழைப்பால் மட்டும் நமக்கு பாதுகாப்பும் நிம்மதியும் கிடைக்கும். சோம்பேறித்தனம் நாசம் தரும். ஒரு பெரிய காடு. அங்கே ஒரு சிறிய எறும்பு ஆற்றின் கரையில் தண்ணீர் குடிக்க வந்தது. எறும்பு தண்ணீர் குடிக்கச் சென்றபோது தவறி வழுக்கி ஆற்றில் விழுந்தது. அது நீரில் மூழ்கிக் கொண்டு, யாராவது காப்பாற்றுங்கள் என்று பயந்து அழுதது. அந்த நேரத்தில் மரத்தில் இருந்த ஒரு பறவை அந்த எறும்பை பார்த்தது. அது மனசு பாசம் கொண்டு உடனே ஒரு பெரிய இலை பறித்து ஆற்றில் போட்டது. எறும்பு அந்த இலை மேல் ஏறிக்கொண்டு பாதுகாப்பாக கரைக்கு வந்தது. அது பறவைக்கு நன்றி, என் உயிரை காப்பாற்றினாய் என்று சொன்னது. சில நாட்கள் கழித்து ஒரு வேட்டைக்காரன் அந்த பறவையை வலைவீசி பிடிக்க முயன்றான். எறும்பு அதை பார்த்து வேட்டைக்காரனின் காலில் கடித்தது. வேட்டைக்காரன் வலியில் கத்தினான். பறவை அந்த சத்தத்தை கேட்டு உடனே பறந்து தப்பித்தது. இதிலிருந்து நமக்கு தெரிய வருவது, நல்லது செய்தால் அது திரும்பி நம்மை காப்பாற்றும். ஒரு காலத்தில் ஒரு ஏழை விவசாயி இருந்தான். அவனிடம் ஒரு விசித்திரமான கோழி இருந்தது. அந்த கோழி ஒவ்வொரு நாளும் ஒரு பொன்முட்டை போட்டது. விவசாயி அதை எடுத்துக்கொண்டு விற்று தினமும் நல்ல வருமானம் பெற்றான். சில நாட்களில் விவசாயி சுகமாக வாழ ஆரம்பித்தான். ஆனால் அவனுக்கு பேராசை வந்தது. இந்த கோழி தினமும் ஒரு முட்டை மட்டும் போடுகிறது. அதன் வயிற்றில் நிறைய பொன் முட்டைகள் இருக்கும். நான் அதை உடனே எடுத்து விடுவேன். அப்போ நாளைக்கு காத்திருக்க வேண்டியதில்லை என்று நினைத்தான். விவசாயி உடனே கோழியை கொன்று அதன் வயிற்றை கிழித்தான். ஆனால் அவன் அதிர்ச்சி அடைந்தான். அதன் உள்ளே பொன்முட்டை எதுவும் இல்லை. இப்போது அவன் பேராசையால் தனது செல்வத்தையும் இழந்துவிட்டான். அவனிடம் பொன்முட்டை போடும் கோழி இல்லை, வருமானமும் இல்லை. கதையின் அறிவுரை: பேராசை கெடுதல். அதிக விரைவில் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று நினைத்தால் கையில் இருந்ததையும் இழக்க நேரிடும். இரவு நேரம். நீலவானம், நட்சத்திரங்கள் மினுங்குகின்றன. ஒரு குட்டி பாப்பா வீட்டின் ஜன்னலின் அருகே அமர்ந்து வானத்தை நோக்கி கையை நீட்டுகிறான். நிலா, நிலா, ஓடிவா, என் கையில் ஒளிதா என்று குட்டி பாப்பா சொன்னது. நிலா வானத்தில் புன்னகையுடன் பார்க்கிறது. அதன் சுற்றிலும் வெள்ளி ஒளி பரவுகிறது. நிலா உடனே, ஹாஹா, என்னை கூப்பிட்டாயா குட்டி என்று கேட்டது. நிலா மெதுவாக கீழே இறங்கி பாப்பாவின் அறையை ஒளியால் நிரப்புகிறது. ஒளியால் அறை முழுவதும் பிரகாசமாகியது. பாப்பா மகிழ்ச்சியாக கைகளை அசைத்து விளையாடுகிறான். அருகில் அம்மா சிரித்துக்கொண்டே பார்க்கிறார். அம்மா பாப்பாவிடம், பாப்பா, நிலா உனக்காகவே வந்திருக்கிறது என்று சொன்னார். பாப்பா மெதுவாக அம்மாவின் மடியில் தூங்குகிறான். நிலா வானத்தில் மீண்டும் மேலே சென்று கொண்டிருக்கிறது. நிலா, நிலா, ஓடிவா, கனவு நாட்டில் போய் வா என்று சொல்லிவிட்டு கதை முடிகிறது. லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.